தாவேக்கா அரசின் 2 மாத ஆட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஒரு மாசம் தானே முடிஞ்சிருக்கு. 2 மாதம். ஆமாண்ணா. 2 மாசம் முடிஞ்சிருச்சா? சீக்கிரம். அவ்வளவு வேகமாக போயிருக்குது. இப்பதான் அவங்க நல்ல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நான் நம்புகிறேன். இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, நான் ஒன்று சொல்றேன். அது நான் சொல்ல தெரியாம, தமிழ் பேச தெரியாம பேசுறேனான்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற கருத்தை நீங்க உடனே திரித்து பரப்புவதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால ஊடகவியலாளர்களை நீ சந்திக்கவே வேண்டாம் என்கிற அளவுக்கு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நான் அவன்கிட்ட கேட்ட கேள்வி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்க போய் அமைச்சர்களை சேர்ந்த உடனே திமுகவுடன் கூட்டணி முறிந்து விட்டதாகத்தானே அர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப நான் என்ன பதில் சொன்னேன்னு இப்ப விளக்குனேன். நேற்று அந்த நேரத்துல என்ன சொன்ன, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல கடந்த காலத்துல என்ன சொன்னேன், அதாவது மே 9ஆம் தேதி, மே 10ஆம் தேதி, மே 11ஆம் தேதி, அதுதான் ரொம்ப குருஷியலான ஒரு பீரியட். அந்த நேரத்துல நாங்க 9ஆம் தேதி 8ஆம் தேதி இடதுசாரிகள் முடிவெடுத்தாங்க, 9ஆம் தேதி நாங்க முடிவெடுத்தோம். அந்த அந்த இடைவெளியவே பெரிய தாமதம் மாதிரி போட்டு குழப்பினாங்க. அப்படி ஒரு தாமதமே இல்லை. அது அறிவிச்ச பிறகு நாங்க வெளியிருந்து தான் ஆதரவு தான் சொன்னோம். அதுதான் உண்மை. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். ஆனால் தாவேக்க தரப்புல நீங்க ஏன் வெளியிலிருந்து ஆதரவு தரணும் அப்படிங்கிறத ஒரு தோழமையோட சுட்டி காட்டினாங்க. நீங்களே வாங்க இது அமைச்சரா நீங்களே வாங்கல, முதலமைச்சருக்கு கூட அதுல ஒரு விருப்பம் இருக்கு, உடன்பாடு இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல சொன்னாங்க. அதுக்கு நான் உடன்படலை. ஆனா எங்க கட்சி ஒரு கட்டத்துக்கு மேல நாம அமைச்சர்கள் இடம்பெறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அதை 20ஆம் தேதி 21ஆம் தேதி தான் நான் அறிவிக்கிறேன். 10ஆம் தேதி நாங்க 9ஆம் தேதி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். 21ஆம் தேதி தான் அமைச்சரவை சேர்ற முடிவு எடுக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நான் சொன்னது, எங்களுக்கு திமுக உறவு நாங்கள் ஒன்றும் துண்டிச்சுக்கல அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நட்பு தொடர்கிறதுன்னு சொன்னேன், அந்த உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க இங்க போய் ஷிஃப்ட் ஆயிட்டீங்களே, நாங்க ஷிஃப்ட் ஆனா என்ன, ஷிஃப்ட் ஆனதுனால உடனே ஒரு கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், உடனே ஒரு கூட்டணி உருவாயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. எந்த நேரத்தில் வேணா கூட நம்ம வித்ரா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான சூழல்ல ஒரு கருத்தை நான் சொன்னேன். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு கருத்தை நான் சொன்னேன். ஏன்னா தாவேக தரப்புல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து நாங்க கூட்டணியில சேர்ந்து நாங்களும் அதுல ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகவே இல்லைல்ல. நான் சொல்றது மறுபடியும் அதையே சொல்றேன். நீ இன்னும் இப்ப போய் குழப்பிடாதீங்க, மறுபடியும் இப்படி பேசினாதீங்க. நான் என்ன சொன்னாலும் அதை இப்ப பேசுறத உடனே நீங்க டக்கு டக்குன்னு உங்க நிர்வாகத்துக்கு இங்க இருந்து இன்னும் தொடர்கிறதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்க, அங்க உடனே போட்டுறாங்க. அப்படி இல்லை. அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் சொல்ல. விருதுகள் வழங்கும் விழாவில் நான் என்ன சொன்னேன்னா, நாங்க அதிகாரபூர்வமா இங்கே ஒரு கூட்டணியில் சேர்ந்ததாகவும் சொல்லவில்லை, அதிகாரபூர்வமாக அந்த கூட்டணியை நாங்கள் முறித்து கொண்டதாகவும் சொல்லவில்லை. அப்படி ஒரு நிலையில் திமுக தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லை என்று உணர்த்தி விட்டது அப்படின்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மேனாள் சட்டமன்ற உறுப்பினரை திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைத்த நிகழ்வை மனதில் வைத்துக் கொண்டு நான் சொன்னேன். நாங்க அவங்களோட ஒரு பகச்சிகளை, சண்டை போட்டுகளை, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் எடுத்த முடிவு, இடதுசாரிகள் எடுத்த முடிவு, அவங்கெல்லாம் எடுத்து ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் கழித்து நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப காங்கிரஸ் நாங்க கூட்டணி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட், அது அவங்களுடைய நிலைப்பாடு. இடதுசாரிகள் நாங்க வெளியிலிருந்து ஆதரவு தருவோம், ஆனா எந்த கூட்டணியும் நாங்க முடிவு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. எந்த கூட்டணியிலும் இல்லை அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, நாங்களும் அப்படிதான் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, நாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம், கூட்டணியில அமைச்சர்களை சேரலன்னோம். இப்ப அந்த நேரத்துல எங்க மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த 10 நாள்ல எங்க மனநிலை ஒண்ணு இருக்குல்ல, எங்களுக்கான உளவியல் இருக்குல்ல. அப்ப எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது இல்ல தாவேக்காவோட. ஜஸ்ட் நாங்க ஒரு ஆதரவு தானே தெரிவிச்சோம். 21ஆம் தேதி தான் நாங்க அமைச்சர்கள் சேர்றோம். அமைச்சர்கள் சேர்ந்த உடனே எல்லாமே மாறி போச்சுன்னு அர்த்தம் கிடையாது இல்ல. அப்ப அந்த நேரத்துல என்ன கேட்கறாங்க, ஏன் ஒரு கூட்டணி முறிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும், என்ன இருக்குது? இன்னொரு கூட்டணியில இருந்தா இன்னொருத்தரோட நட்பா இருக்க கூடாதா? இந்த கூட்டணியில இருந்தா இன்னொருத்தரோட உறவா இருக்க கூடாதா? அது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி ஒரு அருவருப்பான அரசியல்? வட இந்திய மாநிலங்கள் அப்படி கிடையாது. பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறவங்க காங்கிரஸோட நட்பா தானே இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல கூட்டணியில் இருக்கிறவங்க பாஜகவோட நட்பா தானே இருக்கிறாங்க.
நாடாளுமன்றத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறவங்க வெளியில வந்து லாபியில கை கொடுத்து ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து தானே வந்து காஃபி டீ சாப்பிடுறாங்க. மைய மண்டபத்துல ஒன்னா கட்டி பிடிச்சி தானே விளையாடுறாங்க. ஏன் அந்த நாகரிகம் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது? அந்த பொருள்ல ஏன் சொல்லக்கூடாது? அந்த பொருள்ல ஏன் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடாது? இங்க என்னன்னா, ஒண்ணு இங்க இரு இல்லைன்னா அங்க இரு அப்படின்னு ஒரு அரசியல் இங்க நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கு. அதிமுக இருக்கிறவங்க வந்து திமுகவில் இருக்க யாரையும் பார்க்க கூடாது, சிரிக்க கூடாது, போட்டோ எடுத்துக்கூடாது. திமுகவில் இருக்கிறவங்க யாரும் அதிமுக பக்கத்துல நிக்க கூடாது. அது ஒரு டிவியில வந்துச்சுனாக்கா ஐயோ போயிடும் அப்படிங்கிற ஒரு இந்த அநாகரிகத்திலிருந்து தான் இந்த பிரச்சனை வந்து என்னுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளாம குழம்புறாங்க. எனக்கு வந்து நாங்க வந்து திமுக விட்ட கூட்டணியில இருந்த அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அந்த நேரத்துல அவங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரல. அதுக்கு பொருள் என்னன்னா, நட்பா இருக்கிறோம், தோழமையா இருக்கிறோம், அந்த உறவு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரி நாங்க வந்து முடிவெடுத்திருக்கிறோம்னு அப்டேட் பண்றோம். ஒரு தகவலை ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறோம், ஒரு தகவலா தெரிவிக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்குது? நாங்க இந்த மாதிரி இடதுசாரிகள் எடுத்த முடியும் நாங்களும் எடுத்திருக்கிறோம், நாங்க அவங்கள சப்போர்ட் பண்ண போறோம், சப்போர்ட் பண்ணுங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி அமைச்சரை இடம்பெற போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணோம். அவர் முன்னாள் முதல்வரை தொடர்பு கொள்ள முடியல. மற்ற மூத்த அமைச்சர் சில பேர்ட்ட சொன்னோம், ஓகே கோஹெட் அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? அவங்களும் பெருந்தன்மையா தான் எங்களுக்கு நடந்துக்கிட்டாங்க. நாங்களும் வந்து இந்த முடிவை எடுத்துட்டோங்கிறத தோழமையா சொன்னோம். இந்த தோழமை தொடர்கிறதுன்னு சொல்றதுல என்ன குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆவேக்காவோட நாங்க அமைச்சர்களை சேர்ந்துட்டதுனாலேயே உடனே நாங்க வந்து ஒரு கூட்டணி உருவாக்கிட்டோம்னு பொருள் இல்லைன்னு நான் சொன்னேன். இதுல என்ன பிழை இருக்கு? இப்ப அதனாலதான் இப்ப ஜூலை 1ஆம் தேதி நான் சொன்னதுனாலதான் ஜூலை 1ஆம் தேதி இந்த கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல இன்னும் வந்து ஒரு கூட்டணி முடிவாகல, ஒரு கூட்டணியின் பெயர் இன்னும் அறிவிக்கப்படல, நாங்கெல்லாம் கூட்டணியா இருக்கிறோங்கிறது இன்னும் அறிவிக்கப்படல, அந்த கூட்டத்துல இடதுசாரி கட்சியில் வந்து பங்கேற்கல. அப்ப கூட்டணி உருவாயிடுச்சா? அப்படி அர்த்தம் இல்ல. யாரு? அது அவருடைய பார்வைங்க. அது நீங்க சொன்னதுல இருந்து அவர் பதில் சொல்றாரு. நான் சொன்ன விளக்கத்தை அவர் முழுமையா கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து எல்லாத்தையும் முன்ன பின்ன விட்டுட்டு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரு. இப்போதைக்கு விடுதலை சிறுத்தையோட அது நீங்களே யூகம் பண்ணீங்க. இல்ல டிஆர்பி எக்ஸாம் சொல்றீங்களா? அத தேர்வு முடிவுகள்ல வந்து நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கின்றாங்க. நானும் அது சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறேன். நிச்சயம் இது தொடர்பா அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து நாங்கள் முறையிடுவோம். அந்த டிஆர்பி நிறைய அதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை மதித்து அரசு ஒரு நல்ல முடிவை அதில் எடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.